தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். ஜீசஸ் கிவ்ஸ் மினிஸ்ட்ரி இன்று ஆண்டவர் நமக்கு தரும் இறை உணவு. எரேமியா புத்தகம் 31வது அதிகாரம் 9வது வசனம். அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன். இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்கள் நடக்கச் செய்வேன். ஏனெனில் நான் இஸ்ரவேலின் தந்தை, எப்பிராயீமோ என் தலைப்பிள்ளை. ஆண்டவருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலுமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த இறை உணவு. அவர்கள் அழுகையோடு வருவார்கள், நான் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். ஆண்டவர் சொல்லுவார், எத்தனை வேதனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் நமக்கு வரும் பொழுது நாம் கண்ணீரோடு இருக்கும், அழுதுடும். நமக்கு மன வேதனைகள் தாங்காத சில சூழ்நிலைகளில் நான் வேதனை உற்று எனக்கு யார் உதவி செய்யக்கூடும், எனக்கு யார் உதவி செய்வார் என்று அன்று தாவீது ஏறெடுத்தது போல நாமளும் பல நேரங்களில் ஏறெடுக்கிறோம். பல நேரங்களில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். தாவீது சொல்லுவார், 121:1-2 சங்கீதத்தில் சொல்லுவார், உதவி எனக்கு எங்கேருந்து வரும், என் ஆண்டவரிடமிருந்து தான் வரும் என்று அவர் விசுவசித்தார். அதே போல் ஆண்டவர் இங்கே நம்மை சொல்லுகிறார், அவர்கள் அழுகையோடு வருவார்கள், நான் அவர்களுக்கு ஆறுதல் அளித்து அவர்களை நீரோடை ஓரம் போல் நடத்தி செல்வேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், 41:13 ஏசாயாவில் சொல்லுவார், நான் உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே என்று நான் சொல்லுகிறேன். உன் கவலை, கண்ணீர், வேதனை, நெருக்கம், போராட்டம் எதுவாக இருந்தாலும் என்னிடம் வா, என்னிடம் வா, உன் கவலையெல்லாம் என் மீது சுமத்தி விடு என்று 11:28 மத்தேயுவில் சொன்ன ஆண்டவர் நம்முடைய கவலைகளை ஆண்டவர் மீது வைக்க வேண்டும். நீங்கள் வாசிக்கும் பொழுது 1வது அதிகாரம் 1 சாமுவேல் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அன்னாவுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்ததனால் பலர் பலவாறு அவளை பேசினார்கள், பலர் அவரை அவமானப்படுத்தினார்கள். எல்லா வசதிகளும் இருந்தும், எல்லா சொத்து இருந்தும், எல்லாம் நிறைவாக இருந்தும் அவளுக்கு மகப்பேறு மட்டும் இல்லை என்ற அந்த குறை அவளுக்குள் இருந்தது. உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றுவேன் என்று பிலிப்பியர் 4:19 சொன்ன ஆண்டவர் ஆலயத்தில் வாசம் செய்கிறார். அந்த அன்னாள் வெளியில் எல்லா இடத்திலும் சென்று தன் குறைகளை சொல்லி கொண்டு வந்தார். உறவுகளிடம் சொன்னார், நண்பர்களிடம் சொன்னார், மற்றவர்களிடம் சொன்னார். ஆனாலும் அவளுடைய குறை தீர்க்கப்படவில்லை. எனக்கு யார் எனக்கு விடுதலையை தருவார், யார் என்னுடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுவார்? அவர் யோசித்தார். வெளியில் இருக்கும் நாட்களை விட என் ஆண்டவரின் இல்லத்தில் நான் இருப்பேன் என்று தாவீது சொன்னது போல 27:4 சங்கீதத்தில் நான் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரிடம் நான் ஒன்று கேட்பேன், அதையே நாடி தேடுவேன் என, தனக்கு ஒரு மகப்பேறு வேண்டும் என அவர் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு கண்ணீரோடு வந்து அமர்ந்தார். ஆண்டவரை நோக்கி பார்த்தார். அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. 1 சாமுவேல் 1:10-11 நீங்கள் வாசிக்கும் பொழுது தெரியும். அவர் கண்ணீரோடு விதைத்தார். ஏலி என்ற இறைவாக்கினர் மூலியமாக ஆண்டவர் அவளோடு பேசினார்.
நீர் சமாதானமாய்ப்போ, நீர் சமாதானமாய்ப்போ. கர்த்தர் அவருடைய சமூகத்தில் நீர் வடித்த கண்ணீருக்கு அவர் பதில் தருவார் என சமாதானத்தோடு அனுப்பினார். 1:20 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அற்புதமான ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் வாய்க்க செய்தார். ஆண்டவருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கண்ணீரோடு எதை விதைத்தாலும் கர்த்தர் அந்த கண்ணீருக்கு பதில் சொல்லுகிறவராக இருக்கிறார். அன்னாள் கண்ணீரோடு விதைத்தாள். அவள் விதைத்த விண்ணப்பத்தை கர்த்தர் செவிசாய்த்தார். 126வது சங்கீதம் 5வது வசனத்தில் கண்ணீரோடு விதைக்கிறவன் பெரு மகிழ்வோடு அறுவடை செய்வான் என்று சொல்வார். நாம் எதற்காக கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம்? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நாம் விடுகிற கண்ணீரை அவர் காண்கிறவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? அரணும் கோட்டைமான ஆண்டவரே, இதோ எங்கள் வேதனையும் துக்கமும் கண்ணின் தகப்பனே, எங்கள் பிள்ளைகளுக்கு வேலைக்காகவும் எங்களுக்கு மகப்பேறுக்காகவும் வீடு கட்ட வேண்டும் என்று இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் எதன் நிமித்தம் கண்ணீரோடும் சமூகத்துக்கு வந்தார்களோ, அன்று அண்ணாவை சந்தித்தது போல, அந்த ஏழி மூலியமாக நீர் பேசியது போல, இதோ உம்முடைய ஊழியக்காரர் மூலியமாக நீர் அவர்களுக்கு சொல்லும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த சமாதானத்தை கொடுத்தரல், அவர்கள் வேண்டுதலை நிறைவு செய்தார்கள். நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் என் ஜீவனுள்ள அன்பு தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.